ஹலோ பிரதர்ஸ், துல்கர் சல்மானோட பீக்கான பர்ஃபார்மன்ஸில் காந்தா மூவி பார்த்தாச்சு. இது ஒரு பீரியாடிக் மூவி சப்ஜெக்ட். அதில் துல்கர் சல்மானை சொல்ல வார்த்தையே இல்லை. தலைவன் அசத்திட்டான். இந்த இருவர், மகாநதி, வெள்ளித்திரை மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆக்சுவலி இந்தோட கதை என்னன்னா, ஒரு டேரக்டருக்கும், அதாவது ஒரு பெரிய டேரக்டருக்கும் ஒரு பெரிய ஆக்டருக்கும் நடக்கிற கிளாஷ் தான் இந்த மொத்த படமே. ஆக்சுவலாக நம்ம என்னென்னா, டேரக்டர் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காரு. அது அந்த ஆக்டருக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஸோ நம்ம ஆக்டர் டிக்யூ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறாரு. அது கடைசியில் அது எதுக்குங்க நான் சொல்லிவிட்டு நீங்கள் படமாக பாருங்கள். கடைசியில் யார் சொன்ன மூவி கிளைமேக்ஸ் ஃபைனல் வருதுங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இதான் ஒன்லைன் ஓப்பனாக சொல்லணுன்னா. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த மியூசிக் இதெல்லாம் வேறு லெவல். அந்த பேக்ரவுண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த பீரியாடிக்கில் நம்மளை கூட்டிகிட்டு போய் நம்மளை உட்கார வச்சுடுறாங்க. அவ்வளோ மாசாக எடுத்துருக்காங்க படத்தை. அப்புறம் நான் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு பீரியாடிக் படமாக, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் டிக்யூ ஒரு பீக்கில் இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு பீக்கில் மெயின்டைன் பண்ணிட்டு போன நம்ம பாக்யலட்சுமி, சமுத்திரக்கன்னி, ராணா எல்லாரும் அந்த பீக் ஆஃப் ஆக்டிங்கை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்வலில் வர ட்விஸ்ட்டு, அப்புறம் கிளைமேக்ஸு, மொத்தமாக இந்த படத்தை ஒரு ஃபுல் ஃபிலிம்மை நீங்கள் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லோரும் கம்ப்ளீட்டாக இந்த மூவி நீங்கள் பார்த்தே ஆகணும் கம்பல்சரி. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு நம்ம போய் பார்த்தோன்னா, படம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோங்க. நமக்கு ஒரு சில இடம் ரொம்பவுமே லேக் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி படத்தோட அந்த டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அது ஒரு ஃபில்லர் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஒரு சில இடத்துலலாம். மற்றபடி அது எப்படிங்க எடுத்துக்க முடியும்? எல்லாத்துலேயுமே குறை சொன்னோன்னா அப்படி இந்த மாதிரி படங்களை எடுக்க முடியாது. அது அத்தியாவசியம்தான். கொஞ்சம் அந்த ஃபில்லர் ஆனது, கொஞ்சம் அந்த கேப் போட்டது நம்மளை அந்த பீரியாடிக் கூட்டிகிட்டு போகிறதுக்காக, அந்த கதைக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்காக அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். தப்பில்லை. சும்மா எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. ஓவராலாக சொல்லணுன்னா 5/5. இந்த படத்துக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். தேங்க்யூ.